ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் டைம்க்கு ஏத்த மாரி ஒரு ஸ்நாக் வெங்காயம் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா அதையே 2ஆ கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்த மாதிரி பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துலேயே ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கும். மாவு நல்லா ஒட்டுறதுக்காக ஒரு டைம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்திங்கன்னா சில்லி பவுடரை குறைச்சிக்கோங்க. நான் 1 கப் மைதா மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்காமல் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஆல்ரெடி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தனால அதில் இருக்க தண்ணியே போதும். இந்த அளவுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு கையில் எடுத்தால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ நம்ம வடை மாவு ரெடி. ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை சேர்த்து சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட ஈஸியான வெங்காய வடை ரெடி. நம்மளோட வெங்காய வடை இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் இருக்கும்போது டீ இல்லாமல் எப்படி? நீங்களும் உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்களேன்.